அடுத்த வர்க்கமூலம் காணும் முறை சம்பந்தமாக கொஞ்சம் பார்ப்போம். நாங்கள் தரம் 10 பொறுத்தவரையில் வர்க்கமூலம் காண்றதுக்கு ஏற்கனவே நாங்கள் ஒரு முறை, அதாவது அன்னளவாக்க முறையில் அவதானித்தோம். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது வகுத்தல் முறை மூலமாக வர்க்க மூலத்தை எவ்வாறு கணிக்கலாம் என்று தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அதற்கு நாங்கள் ஒரு உதாரணத்தை எடுத்து ஒரு கணக்கு எடுத்து நாங்கள் பார்ப்போம். 1735 இதுக்கு நாங்கள் வர்க்க மூலம் பார்க்கணும். இதுக்கு நாங்கள் வர்க்க மூலம் பார்க்குறதுக்கு இது இப்போ நாங்கள் காண போகிறது 2வது முறையில். இப்படி வர்க்க மூலம் காணுவதாக இருந்தால் செய்ய வேண்டிய வேலை என்னன்னு கேட்டால், உங்களுக்கு தரப்பட்ட இந்த இலக்கத்தை வலது பக்க தொங்கலில் இருந்து 2 இலக்கங்களாக வகுத்து கொள்ளணும். இதுக்கு வேணுமா இருந்தால் நாங்கள் இன்னொரு நம்பரை வேணும்னாலும் எங்களுக்கு சேர்த்துக்கொள்ளலாம். இன்னொரு 5 சேர்த்துக்கொள்வோமே நாங்கள். இப்படி ஒரு பெரிய ஒரு இலக்கமாக தரப்பட்டிருந்தாலும் கூட, அல்லது தனியே ஒரு 5 ஒரு நம்பர் மட்டும் தந்திருந்தாலும் கூட, எதுவாக இருந்தாலும் நாங்கள் செய்ய வேண்டிய வேலை வலது பக்க தொங்கலிருந்து 2 தானங்களாக வகுக்கணும். அதாவது கமா போட்டு வகுக்கணும். அப்போ இந்த தொங்கலிருந்து 2 தானம் கமா போட்டால் கமா இந்த இடத்துல வரப்பாக்கும். அதே மாதிரி இதிலிருந்து 2 தானம் எடுத்தால் கமா இந்த இடத்துல வரப்பாக்கும். இப்போ நாங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னன்னு கேட்டால், இதை இது தனிய 1 இலக்கமாகவும் இதை ஒரு தனி, அதாவது இது 2 இலக்கத்தை சேர்த்தும் இங்கேயும் 2 இலக்கத்தை சேர்த்தும் தான் நாங்கள் வர்க்க மூலத்துக்காக வேண்டி எடுக்க வேண்டி இருக்குது. எனவே அந்த வகையில் இப்போ நாங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னன்னு கேட்டால், கொஞ்சம் கவனமாக செய்ய வேண்டிய ஒரு பகுதி தான் இது. இந்த இடத்துல இருக்கிற இலக்கத்தை நாங்கள் எப்படி பார்க்கணும்னு கேட்டால், இந்த இடத்துலையும் ஒரு இலக்கத்தை நான் எழுத போகிறேன். அந்த 2 இலக்கமும் 2 இடத்திலையும் எழுத வேண்டிய இலக்கங்கள் 2மே ஒரே இலக்கமாக இருக்க வேண்டும். அதாவது ஒரே இலக்கமாக இருக்க வேண்டும். அதே நேரம் அதை 2ஐயும் பெருக்கிற நேரம் கட்டாயமாக இந்த இலக்கத்துக்கு சமனாக வரணும் அல்லது குறைவாக வரணும். எனவே இந்த கணக்கில் 1 இருப்பதனால நிச்சயமாக இங்கேயும் 1 இங்கேயும் 1 தான் நாங்கள் எழுத போகிறோம். இப்போ நாங்கள் 1ஐயும் பெருக்கி 1 எழுதுகிறோம். திருப்பி என்ன செய்கிறோம்னு கேட்டால் கழிக்கிறோம். 1லேருந்து 1 கழிச்சா 0. திருப்பி சாதாரணமாக நாங்கள் ஏற்கனவே படித்த வர்க்க மூலத்தில் நாங்கள் ஒரு தானமாகத்தான் கீழே கொண்டு வருவோம். அதாவது நெடும் பிரித்தல் என்று சொல்கிற நேரம் நெடும் பிரித்தல்ல ஒரு இலக்கமாகத்தான் கீழே கொண்டு வருவோம். ஆனால் இங்கே நாங்கள் இந்த 2 இலக்கத்தையும் சேர்த்து தான் கீழே கொண்டு வரணும். அப்போ 2 இலக்கத்தையும் சேர்த்து கீழே கொண்டு வந்தால் 73 வரும். இப்போ நாங்கள் என்ன திரும்ப செய்யணும், திருப்பி வர்க்க மூலம் மாறி குறியிட்டு எழுதி இந்த 1ஐயும் கூட்டி 2 இந்த இடத்துல போட போகிறோம். எழுதிட்டு அதுக்கு பிறகு என்ன திரும்ப செய்வோம், நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போல இந்த இடத்துல ஒரு இலக்கம் 1 எழுதுகிறோம். அதே இலக்கம் தான் இங்கேயும் எழுதுகிறோம். இந்த இடத்துல 5 எழுதினால் அது 5 தான். ஆனால் இந்த இடத்துல 5 எழுதினால் அது 25. அதுக்கு பிறகு இந்த 2 இலக்கத்தையும் இன்னைக்கு எழுதின ஒரு இலக்கத்தால் பெருக்கும் பொழுது இதற்கு சமனாக வரணும் அல்லது குறைவாக வரணும். அப்படியாக இருந்தால் நிச்சயமாக 25 போட்டால் 5 முறை பெருக்கிற நேரம் 125 வரும். ஆகவே அது வராது. ஆகவே நிச்சயமாக ஒரு 23 ஒரு 3 முறை தான் வர பார்க்கும். பெரும்பாலும் ஒரு 3 முறை வரும். ஏன்றால் 3ஆல் பெருக்கிற நேரம் கிட்டத்தட்ட 73 கிட்ட வரும். 3 9 3 6 கழிச்சால் 4 இப்போ அடுத்த தசமதானம், அதாவது இது 2ஐயும் இப்போ கீழே கொண்டு வரணும். இந்த 2 இலக்கத்தையும் அப்படியே கீழே கொண்டு வரணும். கீழே கொண்டு வரும் பொழுது 55 வருது. மீண்டும் ஒரு முறை நாங்கள் ஏற்கனவே செய்தது போல 23ஐயும் இந்த 3ஐயும் கூட்டி 26 எழுதலாம். 26. இப்போ நாங்கள் திருப்பி அப்போ ஏற்கனவே செய்தது போல இந்த இடத்துல ஒரு நம்பர் எழுதினால் அதே நம்பர் தான் இங்கே எழுதணும். ஆனால் இங்கே எழுதினா அது 1, இங்கே எழுதினா அது 261. எனவே இதையும் பெருக்கும் பொழுது இதுக்கு சமனா வரணும் அல்லது குறைவாக வரணும். நிச்சயமாக இதுக்கு நாங்கள் 2 எழுதினால் 262. அப்போ 262 2ஆல் பெருக்கினா நிச்சயமாக 500 தாண்டிடும். ஆகவே 2 முறை வர்றதுக்கு சான்சஸ் இல்லை. ஆகவே இதுக்கும் நாங்கள் 1 தான் எழுதுகிறோம். எழுதிட்டு இப்போ பெருக்குவோம். 261 261 தான். திருப்பி என்ன செய்யறோம்னு கேட்டால் திருப்பி கழிக்கிறோம். 5லேருந்து 1 கழிச்சா 4, கடன் வாங்கினால் 15லேருந்து 6 போனால் 9, 3லேருந்து 2 போனால் 1, 194 பேலன்ஸ் ஆகுது. இப்போ எங்களுக்கு மேலே நாங்கள் கண்டிருக்கிறது முழு பெருமானத்தில். இது தொடர்ந்து நாங்கள் செஞ்சு கொண்டு போகிறதாக இருந்தால் தசம் வச்சு எங்களுக்கு கண்டினியூ பண்ணி கொண்டு போகலும். அப்போ நாங்கள் தசம் வச்சோம்னு சொன்னால் நிச்சயமாக இந்த இடத்துல கமா போட்டுட்டு 2 சைஃபர் சேர்க்கணும். அந்த சேர்த்த சைஃபர் 2ஐயும் அப்படியே கீழே கொண்டு வரணும். அதாவது 2 சைஃபர் கீழே வரும்.
இப்போ மீண்டும் என்ன செய்யலாம்? 261ஓட ஒன்றை கூட்டி 262 போடுறோம். இன்னொரு தசமதானத்துக்கு நாங்கள் காணுவதாக இருந்தால் திருப்பியும் இங்கே என்ன செய்யலாம்? இங்கே உண்டு அங்கே உண்டு, அப்படி இல்லாட்டி இங்கே 2 அங்கே 2ன்னு போடுவோம். இப்போ இங்கே நாங்கள் 2ன்னு எழுதினாலும் கூட இது 2600 சொச்சம் வருகிறது. அப்போ 2600 சொச்சம் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் இங்கே இருக்கிறது 19400. அப்போ 19400ல் எத்தனை முறை 2600 இருக்கும்னு பார்க்கணும். நிச்சயமாக 2500ல் 4 மடங்கு எடுத்தோம்னு சொன்னால் அது 10,000. அப்போ 6 மடங்கு என்றால் 15,000 16,000 கிட்ட வரப்பாக்கும். ஒன்று 6 முறை அல்லது 7 முறை அந்த மாதிரி தான் வரப்பாக்கும். நாங்கள் என்ன செய்வோம்னு கேட்டால் ஒன்று கூடுதலாக எடுப்போம், 7 முறைன்னு எடுப்போம். 7 முறைன்னு எடுத்து பெருக்கி பார்ப்போம் அந்த விட வருகுதான்னு சொல்லி. 7 7 49க்கு 9 4 மிச்சம், 7 2 14 4 18க்கு 8 1 மிச்சம், 7 6 42 1 43க்கு 3 4 மிச்சம், 7 2 14 4 18 சரியா வருது பாருங்க. 19,000 கீழே 18,000 ஆகவே சரியா வருது. இதை கழிச்சோம்னு சொன்னால் 1, கடன் வாங்கினால் 10லேருந்து 8 போனால் 2, 3லேருந்து 3 போனால் 0, 9லேருந்து 8 போனால் 1, 1021 பேலன்ஸ் ஆகுது. ஆனால் இங்கே இருக்குது 2600 சொச்சம். எனவே 1021ல் இன்னொருக்கா இது வராது. ஆகவே நாங்கள் கண்டது சரி. திருப்பி இன்னொரு தசமதானம் காணுவதாக இருந்தால் இன்னொருக்கா தசம் வைக்கிறது இல்லை, நேரடியாக 2 பூஜ்ஜியத்தை எழுதணும், அவ்வளோதான். அப்போ நேரடியாக 2 பூஜ்ஜியத்தை எழுதினோம்னு சொன்னால் அந்த எழுதின 2 பூஜ்ஜியத்தையும் கீழே கொண்டு வந்துட்டு திருப்பி என்ன செய்கிறேன்? இதோட கடைசியாக எழுதின இலக்கத்தை கூட்டி எழுதுறேன். அப்போ 27 மேலும் 34 முன்னுக்குள்ள 26 அப்படியே வரும். அதாவது 2627ஓட 7 கூட்டி 2634 எழுதுறேன். திருப்பியும் என்ன செய்கிறேன்? 2000ஓட இங்கிட்டு 1 எழுதுறேன்னு சொன்னால் இது 26,000 வரப்பாக்கும். 1 எழுதினாலும் 26,300 சொச்சம் வரப்பாக்கும். ஆனால் இங்கே இருக்கிறது எங்களுக்கு எத்தனை? 102,100. அப்போ 26,000ல் எத்தனை முறை இருக்கும் மடங்குகளாக காணப்படும் இது என்று பார்க்கணும். அப்போ 1,00,000ல் 26,000 எத்தனை முறை இருக்கும்? நிச்சயமாக எல்லாருக்கும் தெரியும், 1,00,000ல் நிச்சயமாக 26,000 சொல்றது நிச்சயமாக 3 முறை தான் இருக்கும். அதை விட கூடுதலாக வர முடியாது. ஆகவே பெருக்கி பார்ப்போம். திருப்பி 3 3 9 3 4 12க்கு 2 1 மிச்சம், 3 9 3 10க்கு 0 1 மிச்சம், 3 6 18 3 19க்கு 9 1 மிச்சம், 3 2 6 1 7. இப்போ நாங்கள் கழிச்சோம்னு சொன்னால் 10லேருந்து 9 கழிச்சா 1, 9லேருந்து 2 போனால் 7, 0லேருந்து 0 போனால் 0, கடன் வாங்கினா 12, 12லேருந்து 9 போனால் 3, 9லேருந்து 7 போனால் 2. ஆகவே நாங்கள் பிரித்த நம்பர் 2600 சொச்சம், ஆனால் எங்களுக்கு பேலன்ஸ் ஆகுது 2300 சொச்சம். ஆகவே இன்னொரு மடங்கு வர்றதுக்கு சான்சஸ் இல்லை. ஆகவே நாங்கள் இந்த கணக்கில் 2 தசமதானம் வரைக்கும் கண்டால் தாராளமாக போதும். எனவே இதற்கு மேலே நீங்கள் காண தேவையில்லை. எனவே இப்போ உங்களுக்கு தரப்பட்ட இலக்கம் 17,355. 17,355 வர்க்க மூலம் எடுத்தோம்னு சொன்னால் 17,355க்கு வர்க்க மூலம் எடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு கிடைக்குது 131.73 கிடைக்குது. 131.73 கிடைக்குது. இதுதான் வர்க்க மூலம் காண்பதற்குரிய பிரித்தல் அல்லது வகுத்தல் முறை மூலமாக காண்றதுக்குரிய முறையாக கொள்ளப்படுகின்றது. எனவே மாணவர்கள் நீங்கள் என்ன செய்றீங்க கேட்டால், முழு பெருமானம் ஒன்று தரப்பட்டிருந்தால் முழு பெருமானத்துக்கு நீங்கள் என்ன செய்றீங்க? வலது பக்க தொங்கல்ல இருந்து 2 தானங்களாக பிரிக்கிறீங்க, கமா போட்டு பிரிக்கிறீங்க. அதற்கு பிறகு இந்த சைட்ல இருந்து, அதாவது இடது பக்கத்துல இருந்து இந்த ஒவ்வொரு தானம் அல்லது 2 தானமாகவும் வரலாம். உதாரணத்துக்கு இந்த கணக்கு நீங்க எக்ஸ்ட்ரா இது மாதிரி கணக்கில் செய்து பார்க்கறதோட நான் இதை கொஞ்சம் வேறொரு இதுல பார்ப்போம். அதாவது வேறொரு இலக்கம் ஒன்று தரேன். 4235 இந்த இடத்துல காணப்படுவது 4 இலக்கம். இதுக்கு வர்க்க மூலம் காண்றதாக இருந்தால் வலது பக்க தொங்கல இருந்து 2 தானங்களாக பிரிக்கும் பொழுது இந்த மாதிரி தான் கமா போட்டுப்படும். ஆகவே இப்ப நீங்க பார்க்கும் பொழுது
4 மட்டும் பார்க்கறது இல்லை, 42க்கும் சேர்த்து தான் பார்க்கணும். 42ல் அதாவது நான் இங்கே ஒரு இலக்கம் எழுத போறேன், அதே இலக்கம் தான் இங்கே எழுத போறேன். ஆனால் பெருக்கிற நேரம் அது 42 அல்லது 42 விட குறைய வரணும். ஆகவே 7 போட்டோம்னு சொன்னால் 7 7 49 ஆகிடும். ஆகவே 6 தான் வர பார்க்கும். 6 6 36 வர பார்க்கும். அதன் பிறகு நீங்க கழிச்சு நாங்கள் ஏற்கனவே வளமையில செய்தது போல மீதி 6 திருப்பி 35 நேரடியாக கீழே கொண்டு வந்து 6 கூட்டி 12 என்று எழுதுறீங்க. திருப்பி இன்னைக்கு 1 எழுதினாலும் அது 121 மாறும். இந்த இடத்துல 600 சொச்சமாகவே நிச்சயமாக 5 முறை இருக்கும். அப்ப 5 முறைன்னு போட்டு 5 5 25க்கு 5 2 மிச்சம், 2 10 2 12க்கு 2 1 மிச்சம், 12 5 60 ஒன்று 5 25க்கு 5 2 மிச்சம், 2 10 2 12க்கு 2 1 மிச்சம், 5 5 1 மாறு. இப்போ நாங்கள் கழிச்சோம்னு சொன்னால் 10 பேலன்ஸ் ஆகுது. இனி தசம் வச்சாச்சு, கமா போட்டு 2 தானம் 2 சைஃபர் சேர்த்தாச்சு, 2 சைஃபரையும் கீழே கொண்டு வரது. திருப்பி 125ஓட 5 கூட்டினா 130, திருப்பி 1 எழுதினாலுமே 1000 சுச்சம் வந்து 1300 சுச்சம் வந்துடும். ஆனால் இங்கே பேலன்ஸ் ஆகிக்கிறது வந்து 1000. ஆகவே ஒரு முறை கூட இந்த கணக்கில் பேலன்ஸ் இனி இல்லை. ஆகவே நாங்கள் 0 தான் போடணும். அப்போ இங்கே 0 போட்டால் இங்கேயும் 0 தான் போடணும். திருப்பி 1300 பூஜ்ஜியத்தால் பிரிக்கினா 0 0 0 0, திருப்பி கழிச்சால் 1000. திருப்பி இன்னொரு தசமதானம் காண்றதாக இருந்தால் திருப்பி இதோட 0 கூட்டினா அதே 1300 தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. திருப்பி இன்னொரு தசமதானத்தை காண்றதாக இருந்தால் 2 சைஃபர் சேர்த்தாச்சு, அந்த 2 சைஃபரையும் கீழே கொண்டு வருது. கொண்டு வந்து இப்போ என்ன செய்யணும், மொத்தமாக 100,000 வருகிறது. இப்போ நாங்கள் இன்னைக்கு 1 எழுதினால் அது 13,000 சொச்சம். அப்போ 100,000ல் எத்தனை முறை 13,000 பார்த்துட்டு இந்த கணக்கை நாங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணி கொண்டு போகலாம். அதாவது 4235க்கு வர்க்க மூலம் எடுத்தால் 65.0 என்று தொடர்ந்து இலக்கங்கள் வரப்பார்க்கும். பொதுவாக நாங்கள் எல்லா கணக்கிலையுமே மேக்சிமம் 2 தசமதானங்கள் தான் காணுவோம். எனவே 2 தசமதானங்களுக்கு கண்டுட்டு தான் நாங்கள் இந்த கணக்கை செஞ்சு கொண்டு போகிறது. எனவே இது உங்களுடைய 2வது உதாரணமாக உங்களுக்கு கணிக்கலாம். கடைசியாக தசமதானம் வந்தால் என்ன செய்யறது மட்டும் நாங்கள் பார்ப்போம். 3.54 இப்போ இதுக்கு நாங்கள் வர்க்க மூலம் எடுக்கிறதாக இருந்தால் என்ன செய்யறதை பார்ப்போம். இது எப்படின்னு கேட்டால் தசமதான கணக்கொண்டு வர்றதாக இருந்தால் உதாரணத்துக்கு எடுப்போமே 415.321 4. இதுக்கு நாங்கள் வர்க்க மூலம் எடுக்கும் பொழுதோ தசத்துக்கு நேர தசத்தை வச்சுட்டு தான் கணக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். தசத்துக்கு நேர தசத்தை வச்சுக்கொண்டு கணக்கு ஸ்டார்ட் பண்ணிலும் அதே நேரம் கமா போட்டு பிரிக்கிற நேரம் தசத்துல இருந்து 2 பக்கமும் 2 தானங்களாக கமா போடணும். தசத்துல இருந்து 2 தானம்னு சொன்னால் கமா இந்த இடத்துல வரும், தசத்துல இருந்து 2 தானம் அங்கிட்டு போனால் கமா இந்த இடத்துல வரும். இனி எங்கட பழமையான மெத்தட் எப்படி, இந்த 4க்கு மட்டும் இங்க 2 இங்க 2ன்னு போட்டு 2 4 கழிச்சா 0, திருப்பி 15 கீழே கொண்டு வரது, 2 2 கூட்டி 4. இப்போ இன்னைக்கு 1 எழுதினாவே வராது, அப்போ நிச்சயமா 0. அப்போ 0ஆல் 40 பெருக்கினால் 0, திருப்பி 15 மீதி. தசம் ஏற்கனவே வச்சாச்சு, அதை பற்றி திருப்பி யோசிக்க தேவையில்லை. 32 கீழே கொண்டு வரது, 40ஓட 0 கூட்டினா 40. 1 எழுதினாலும் 400 சொச்சம், இங்கே 1500 சொச்சம் இருக்குது. ஆகவே 3 முறை வர பார்க்கும், திருப்பி பெருகி கொண்டு போகிறது. இதுக்காக அப்படி உங்களுக்கு தொடர்ந்து செஞ்சு கொண்டு போகக்கூடியதாக இருக்கும். எனவே தசமதான கணக்கில் வந்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் செய்ய வேண்டிய வேலை தசத்துக்கு நேரம் மேலே தசத்தை வச்சுட்டு தான் இந்த கணக்கை செஞ்சு கொண்டு போகணும். சரி, இந்த இடத்துல கடைசியாக வகை, அதாவது இதுவும் அதே மாதிரி தான். தசத்திலிருந்து 2 பக்கமும் தானங்கள் பிரிக்க போகிறோம் நாங்கள். ஆனால் தசத்துக்கு முன்னுக்கு ஒரு தானம் தான் இருக்குது, அதனால எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. தசத்தை அதுக்கு மேலே வச்சுக்கொள்வோம் தசத்தை. ஆனால் தசத்துக்கு வலது பக்கம் இருக்கிறது 3 தானங்கள். ஒன்று மறந்துடக்கூடாது, தசத்துக்கு வலது பக்கம் தானங்கள் கட்டாயமாக 2 மடங்குகளாக இருக்கணும். அப்போ 3 தானங்கள் இருந்துன்னு சொன்னால் நாங்கள் இன்னொரு சைஃபர் ஒன்று சேர்த்து அதை 2 மடங்காக வரக்கூடிய, அதாவது 4 தானங்களாக மாற்றிக்கொள்ளணும். இந்த இடத்துல வரக்கூடிய இலக்கங்கள் வந்து 2 மடங்குகளாக இருக்கணும். அதாவது 2 இலக்கம் அல்லது 4 இலக்கம் அல்லது 6 இலக்கம் அந்த மாதிரி தான் வரணும். அப்படி வரணுமாக இருந்தால் இலக்கம் இல்லாவிட்டால் எங்களுக்கு இந்த தொங்கல்ல சைஃபர்களை சேர்த்துக்கொள்ளிலும். சேர்த்துக்கொண்டு இப்போ இதிலிருந்து 2 தான தள்ளி கமா போடியிலும் கமா போட்டுக்கொண்டு இந்த 3க்கு மட்டும் பார்க்கறது அப்படின்னா நிச்சயமா 1 1 தான் வரும். ஓர் 1 1 கழித்தால் 2, 54 கீழே கொண்டு வரோம், 1 1 கூட்டி 2 எழுதுறோம்,
இப்போ 1 எழுதினாலும் 200 சொச்சம், 1 எழுதினா 20 சொச்சம். அப்போ நிச்சயமாக இங்கே 254னா கிட்டத்தட்ட 9 முறை இருக்கும் நான் நினைக்கிறேன். செக் பண்ணி பார்ப்போம். 9 9 81, 9 9 81, 8 மிச்சம் 9 2 18, 18 8 26. அப்போ நாங்கள் 9 முறை எழுதினோம், ஆனால் எங்களுக்கு தேவையான இலக்கத்தை விட கூடுதலாக வந்துருச்சு. அப்போ கூடுதலாக வந்தால் என்ன செய்யணும்? இதை இலக்கத்தை குறைக்கணும். 9 எழுதின இலக்கத்தை நாங்கள் 8ன்னு மாற்றணும். 8ன்னு மாற்றினால் இப்போ இது எங்களுக்கு மாறும். 8 8 64, 6 மிச்சம் 8 2 16 மாறும் 22. இப்போ சரி, இனி தொடர்ந்து கண்டினியூ பண்ணி கொண்டு போகலும். எப்படி கழிச்சால் 30. இப்போ இந்த 10 கீழே கொண்டு வரோம். 28ஓட 8 கூட்டினா 36. இப்போ 1 எழுதினாலும் 361. எத்தனை எழுதலாம்? கிட்டத்தட்ட ஒரு 8 முறை எழுதலாம். அப்போ இங்கே 8ன்னா அங்கேயும் 8ன்னு எழுதலாம். 8 8 64, 8 6 மிச்சம் 8 6 48, 48 மாறும் 54க்கு 4 5 மிச்சம் 8 3 24, 24 5 29 வருது. எனவே கழிக்கும் பொழுது கிட்டத்தட்ட 1000 சொச்சம். சரி, கழிக்கும் பொழுது 10லேருந்து 4 கழிச்சா 6, இங்கே 10, 10லேருந்து 4 கழிச்சாலும் 6, 9லேருந்து 9 போனால் 0, கடன் வாங்கியிருந்தால் அதுவும் 0. ஆகவே மீதி எங்களுக்கு 66 தான் வருகிறது. எனவே எங்களோட பிரிக்கிற இலக்கம் வந்து 360 சொச்சமாக இருப்பதனால எங்களுக்கு அதை விட ஒரு சிறிய பெருமானம் தான் எங்களுக்கு கிடைக்குது. எனவே 9ன்றது வர்றதுக்கு சான்சஸ் இல்லை, 8 தான் வரும். எனவே இதுக்குரிய பெருமானம் 3.54 வர்க்க மூலம் எடுத்தால் 1.88 கிடைக்குது. இதுதான் தரப்பட்ட வினாவுக்குரிய வர்க்க மூலம். எனவே நாங்கள் இந்த இடத்துல 4 வகையில் நாங்கள் வர்க்க மூலத்தை பார்த்தோம். இந்த 4 வகையான வர்க்க மூலங்களையும் நீங்கள் செய்து பாருங்கள். அதற்குரிய பயிற்சிகள் உங்களுக்கு 2 பயிற்சிகளில் தரப்பட்டிருக்குது. அந்த பயிற்சிகளை செய்வதனூடாக இந்த பாடம் சம்பந்தமான பூரண விளக்கத்தை உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று கூறி இந்த 2வது பாடவேளை வர்க்க மூலம் என்ற பாடவேளையில் இருந்து நான் விடைபெறுகின்றேன். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.